இங்க அக்கா எடுத்து காப்பண்ணு. அங்கே இரு. நம்ம எப்ப கிஃப்ட் எடுத்துறோம்? ஏய் ஆலியா இங்க பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தஞ்சை ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்த்டே விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர். இப்போ பிறக்கிற வருஷம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக அமையணுன்ட்டு நான் வந்து வேண்டிக்கிறேன். நீங்களும் எங்களுக்காக வந்து துவா செய்யுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ராகில பர்த்டேக்காக பார்த்தீங்கன்னா கிஃப்ட் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து பர்த்டேக்கு போகிறது வந்து ஃபாத்திமாவுக்கு தெரியாது. தெரிஞ்சிச்சுன்னா நானும் வரேன்ட்டு அடம் பண்ணுவா. ஏன்னா அவளுக்கு வந்து எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. அவளுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து இந்த டைம் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நான் மட்டும் போகிறேன். நான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வரலன்னு சொல்லிட்டேன். ஆனால் ராகில வந்து ரொம்ப நீங்கள் அவசியம் வரணும்னு சொன்னாமா, நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொன்னனால என்னால் வந்து அதை அவாய்ட் பண்ண முடியல. பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு அவங்க திரும்பி வர்றதுக்குள்ளே ரிட்டர்ன் வந்துடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருக்கிறேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி ஷாப் தான் வச்சுருக்கனால இதையும் வந்து கிஃப்டாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஏன்னா படிக்கிற பசங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால. இது பார்த்திங்கன்னா இது ஒரு இரேசர். இது வந்து மல்டி கலரில் வருது. நம்ம பென்சில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இதையும் வந்து யூஸ் பண்ணணும். நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பென்சிலில் வந்து பேக் சைடில் ரப்பர் இருக்கும். அதை யூஸ் பண்ணுறதே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா விதவிதமாக வந்திருக்கு இரேசர். இந்த க்யூட்டான டெடிபியர் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு இரேசர் தான், வித் ஷார்ப்னரோடு வருது. இந்த மாதிரிலாம் இரேசர் வந்துச்சுன்னா இது எப்படி யூஸ் பண்ண மனசு வரும் நீங்களே சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்சாரில் நல்ல கலர்ஃபுல்லான வந்து பெரிய சைஸ் இரேசர் இது. இதுலேயும் பார்த்திங்கன்னா 5 கலர்ஸ் வருது. என்னோடய சிஸ்டர் பார்த்திங்கன்னா ஜெல் பென் வேணும்னு கேட்டிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா செலோ பிராண்டில் வந்து நம்மளுக்கு 5 கலர்ஸில் வருது. 5 கலரும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அட்ராக்டிவான கலர் தான். இது வந்து அப்படியே பாக்கெட்டோடு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இதையும் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு இங்கு பேனாவும் எடுத்து வச்சுருக்கேன் வித் கேட்ரிஜோட. அப்புறம் டிப் பென்சிலுக்குள்ளே டிப் இதில் இருக்குது. ஸோ அதையும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 49 ருபீஸ்க்கு பார்த்திங்கன்னா டோம்ஸ் பிராண்டில் வந்து ஒரு கிட்டு மாதிரி வருது. பர்த்டேக்கு ஒரு 50 ருபீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் உங்களுக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 8 ப்ராடக்ட் வந்து வருது. இதில் வந்து பென்சில், கலர் பென்சில், க்ரையான்ஸு, அதுக்கப்புறம் ஸ்கேலு, இரேசர், அந்த மாதிரி ஒரு 8 ப்ராடக்ட் வருது. இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 90 கிட்ஸில் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை மறந்துருக்க மாட்டீங்க. இது பார்த்திங்கன்னா டிசைனர் ரூலர். இது வந்து நம்ம பென்னை வச்சு அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா அழகாக நம்மளுக்கு ஒரு பூ டிசைனில் வந்துடும். பிரின்சஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூனிகார்னில் வந்து 2 ஸ்டிக்கர் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ கேர்ள்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கர்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால இந்த 2 ஸ்டிக்கரை எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூட பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற ஒரு பவுச்சு. ஸோ அந்த பவுச்சில் வந்து இந்த ஸ்டிக்கரை வச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. இதை அப்படியே வந்து நம்ம கிஃப்டாக பேக் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஊருக்கும் கிளம்பியாச்சு. ஊருக்கு போயிட்டு நம்ம போய் விலாகை வந்து கண்டினியூ பண்ணலாம். அக்கா வீட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்தாச்சு. வந்தோன்னு பார்த்திங்கன்னா ராகில வந்து கிராஃப்ட் பண்ணி வச்சுருந்தா. ஸோ அதை வீட்டில் 4 கார்னர்லேயும் ஒவ்வொன்றா வந்து மாட்டி வச்சுருந்தா. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதான் வந்து பார்த்துருந்தேன். இது வந்து அவங்க ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸ் பேரெல்லாம் வந்து எழுதி வச்சுருக்கிறா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக அழகாக ட்ராயிங் பண்ணி வச்சுருந்தா. இந்த கிராஃப்ட் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அவள் A4 சீட்டும் அப்புறம் ஃபேப்ரிக் கம் யூஸ் பண்ணி தான் வந்து செஞ்சுருக்கிறா. அவளுக்கு பார்த்திங்கன்னா 10 வயசு தான் ஆகுது. அவ்வளோ நீட்டாக வந்து எல்லாத்தையும் செஞ்சுருக்கிறா. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா அடுக்கடுக்க ஏதோ ஃப்ளவர் மாதிரி செஞ்சிகிட்ருக்கா. இது ஒரு டிசைனுக்காக ஏதோ செஞ்சிகிட்ருக்கா. இது என்ன செய்ய போகிறான்னு தெரியல.
இப்போ ராகில பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் மாதிரி சூப்பராக வந்து ரெடி ஆயிட்டாங்க. இந்த ஃப்ராகில் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பொண்ணு மாதிரி இருக்கிறா. இங்க அக்கா எடுத்து காப்பண்ண. அங்கே இரு ராய தொப்பி போட்டுருக்கல. நம்ம இப்ப கேக் எடுத்துறோம். ஏய் இப்போ பார்த்தீங்கன்னா கேக் வந்து கட் பண்ணியாச்சு, சாக்லேட்டும் சாப்பிட்டாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த கிஃப்ட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம ராகிலா கொடுத்தாச்சு. அவள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கா. இந்த கிஃப்ட் எல்லாமே அவளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவளுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்தது எல்லா கிஃப்ட்டுமே. இப்போ பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. அக்கா வந்து சாப்பாடு எடுத்து வச்சுட்ருக்காங்க. இன்றைக்கி மதியானம் அக்கா வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, அப்புறம் ஆனியன் ரைத்தா, அதில் வந்து மாதுளம்பழம் போட்டு செஞ்சுருக்குறாங்க. அப்புறம் சிக்கன் 65, அப்புறம் தாளிச்சா, அப்புறம் பார்த்தீங்கன்னா குலோப்ஜாம். நான் வந்து அக்கா வீட்டுக்கும் அம்மா வீட்டுக்கும் நான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பிரியாணி சாப்பிட்டு எல்லாரும் குலோப்ஜாமுன் சாப்பிட்டாச்சு. இந்த கேக் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெட்டுறதுக்காக வந்து வாங்கி வச்சுருக்கிறா. ஏன்னா நாங்கள் வந்து ஊருக்கு போகிறனால வந்து ஒரு கேக் வந்து முன்னாடியே வெட்டியாச்சு. அவளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஸ்கூல் போயிருக்காங்க. ஈவினிங் வந்தோன்னே அவங்க கூட வந்து வெட்டுறதுக்காக வாங்கி வச்சுருக்கிறா. மதியானம் லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லோரும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அம்மா பார்த்திங்கன்னா ஈவினிங் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அம்மா வீடும் அக்கா வீடும் பார்த்திங்கன்னா ஒரே ஊர் தான். அக்கா வீட்லேருந்து அம்மா வீடு வந்து நடந்து போகிற தூரம் தான் இருக்கும். அதனால் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே அம்மா அத்தா மச்சி பசங்களாம் இருக்காங்க, அவங்களாம் பார்த்துட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டியது தான். இதுதான் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீடு. வாங்க அம்மா வீட்டுக்கு போகலாம். வாவ் எம்மியா இருக்கு. எங்க பாருமா இதுல உட்காருமா. அம்மாவும் பார்த்தீங்கன்னா சாப்பிட சொல்லி பிடிவாதம் பண்ணாங்க. இப்போ தான் வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்ட்டு ஜூஸ் மட்டும் குடிச்சாச்சு. அக்கா பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கும் பிரியாணி கொடுத்து விட்டுருந்தாங்க. அப்படியே அம்மா அத்தா மச்சியெல்லாம் பார்த்துட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. சூரியன் வந்து மறையிற நேரம் அப்படிங்கிறனால வானமே பார்த்தீங்கன்னா அப்படியே தங்க நேரத்தில் பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. அக்கா பார்த்தீங்கன்னா பசங்களுக்கும் கேக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க. கேக்கு, சாக்லேட், அப்புறம் பிரியாணியும் கொடுத்து விட்டுருந்தாங்க. பசங்களை விட்டுட்டு எந்த ஊருக்கு போனாலும் சரி, வர்றப்போ வந்து நிறையா ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு வாங்கிட்டு வருவாங்க. அப்போ தான் வந்து அவங்கள கூல் பண்ண முடியும். கேக்லாம் வச்சு கொடுத்துருக்கேன். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாகிடுவாங்க. எங்கள் அக்காவோட பெரிய பொண்ணை பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை பக்கத்தில் தான் வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். எங்கள் பெரியம்மா வீட்டில் தான் வந்து அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா ஆதனக்கோட்டை இருக்குது. அங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு தான் வந்து நிறைய வந்து கடை போட்டிருப்பாங்க. சின்ன சின்னதாக கடையை போட்டு அங்கே வர்ற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி பருப்பு வறுத்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கே வந்து விலையும் கம்மியாக இருக்கும். நல்லா வறுத்து ரோஸ்ட் பண்ணி நல்லா டேஸ்டியாக இருக்கும் அங்கே உள்ள முந்திரி பருப்பு. அக்கா வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தா. இது அரை கிலோ பார்த்தீங்கன்னா 350 ரூபா இந்த முந்திரி பருப்பு. இந்த டைம் வந்து நான் எடுத்துக்கிறேன், அடுத்த வாட்டி நீ உங்கள் அம்மாவுக்கு வாங்கிட்டு வா அப்படின்ட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ கடையில் வாங்குகிற முந்திரி பருப்பை கம்பேர் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா இது குவான்டிட்டியும் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். ஏன்னா இது நல்லா வறுக்கிறப்ப பார்த்திங்கன்னா வெயிட் வந்து குறைஞ்சிரும். அதனால் வந்து முந்திரி பருப்பு நம்மளுக்கு நிறையா வந்து கிடைக்கும். இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா அம்மா கொடுத்து விட்டாங்க. போகிறப்பே ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க வர்றப்ப எதையாச்சும் தூக்கிட்டு வரக்கூடாதுன்னு. நான் எதையாச்சும் வெயிட் தூக்கிட்டு வந்தால் அவங்களுக்கு பிடிக்காது, சத்தம் போடுவாங்க, ஏன் இவ்வளோ வெயிட் தூக்கிட்டு வர அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது, அம்மா கொடுக்குறப்ப வேணான்னு சொல்ல முடியுமா. கடையில் வாங்குற தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நாளே வந்து அழுகிரும். ஆனால் இந்த தேங்காய்லாம் பார்த்திங்கன்னா 2-3 மாதம் ஆனாலும் அப்படியே இருக்கும், கெடாமல். அப்படியே இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.